வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சேவூர், அவினாசி, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கோம். தென்னை மரம் வந்து பார்த்தா ஒரு 250 பக்கம் நியர்பை இருக்குது. ஒரு 3 ஏக்கர் பக்கம் வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுருக்காங்க. வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே இருக்க மரம், எல்லா மரமும் கலந்துருக்கு. வசத்து மரம் இருக்குது, ஹைப்ரிட்டும் இருக்குது. இப்போ பாலை கொஞ்சம் வெடிச்சிட்ருக்கு. நிறைய மரம் பட்டு போனதுனால பக்கத்தில் வச்சு மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கலவையாக இருக்குது. பாலை வெடிச்சிட்ருக்கு. மரத்தை வந்து வண்டு பிரச்சனை இல்லைன்னு இருக்காங்க. மற்றபடி மரம் வந்து கொஞ்சம் வெள்ளை பிரச்சனை, ஒரு எதிர்பார்த்த க்ரோத் இல்லை. பாலை வெடித்தாலும் குறும்பை நிற்க மாட்டேங்குது, பிஞ்சு உதிருது, சொரிக்காய் வருதுன்னு இருக்காங்க. அதனால் இந்த ஃபுல் ஃபீல்டு நம்ம ஃபாலோ பண்ண வந்திருக்கோம். 3 ஏக்கர் வருது. எல்லாமே கறந்துருக்கு. சின்ன மரம், பெரிய மரம், கன்று எல்லாமே கலந்த ஃபீல்டு. காம்பவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபீல்டு மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். தண்ணி ப்ராப்ளம் இல்லை. தண்ணி வந்து பார்த்தாலுமே இந்த அளவுக்கு தொட்டியை நிரப்பி வச்சுருக்காங்க. அது பாசம் பிடிச்சி அதுக்கப்புறம் தான் தண்ணி வந்து போகுது. அதுவே நல்ல தண்ணியாக தான் போகுது. இந்த மாதிரி மரம் வந்து ஒரு க்ரோத் இல்லாமல் இருக்குது. குறும்பே நிற்க மாட்டேங்குது. இதை பார்த்தா தெரியும். ஒரே ஒரு காய் தான் நிற்கிது. லைட்டாக சொறி வந்திருக்கு. மேலே வந்து குறும்பை வந்து பார்த்தோம் அப்படின்னா கூட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஒரு 14 இருக்குது. அது 14மே நிற்குமான்னு தெரில. ஆண் பூவெலாம் இருந்து பெண் பூவும் நிற்கிது. அது குறும்பம்பாங்க அது பேர். காய் ஒரு பெருசாக இல்லை. அதில் வந்து ஒன்று கூட நிற்கலை. மேலே இந்த ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த ஸ்டிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. இந்த கடப்பாரை வச்சு ஹோல்ஸ் போட்டு தென்னமரத்தோட அந்த வட்டை பாத்தியை சுற்றி கடப்பாரை உரம் கொடுக்குற மெத்தடில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது லிக்விட் ஃபார்மில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸி தான். மருந்து பெருசாக எதை கலக்கணும் செய்யணும்னு அவசியம் இல்லை. தண்ணியில் கலந்து நம்ம விட போகிறோம். விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மரத்தில் வந்து பால் நல்லா வெடித்து வரும். வருஷத்துக்கு ஒரு 12லேருந்து 14 வரைக்கும் வெடித்து நல்ல க்ரோத்து கிடைக்கும். நார்மலாக எதிர்பார்க்கக்கூடிய க்ரோத்து கிடைக்கும். இந்த மாதிரி வெள்ளையர்னு வர்றது, இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும். வெள்ளை பிரச்சனை, குறும்பு பெருசு கொட்டாமல் இருக்கிறது, இது எல்லாமே நீங்கும். இந்த மரம் மட்டும்தான் நல்லா இருக்குமே தெரியுது பார்க்குறதுக்கு. எல்லாத்துக்குமே ரெமெடி வந்து இது கிடைக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்கிறா ஸ்கிரீன் நம்பருக்கு தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம்.